ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய வீட்டில் இருந்த இந்த லெஃப்ட் ஓவர் தக்காளி தான். தக்காளி எல்லாம் வந்து ஒன் சைடு இதுவாக இருந்து ஸ்பாயில் ஆயிருந்தது. ஸோ மிச்சம் இருக்கிறத வந்து நான் வந்து வேஸ்ட்டில் தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி இதை ஸ்லைஸஸாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் வந்து இந்த வெங்காயம் வந்து ஆக்சுவலி மேலே ஸ்ப்ரிங் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அதையுமே எடுத்துகிட்டு வந்து தூக்கி போடாமல் இதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் நான் இதை வந்து கார்டனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், அது மேலே ஸ்ப்ரிங் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெங்காயம் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது ஸ்ப்ரிங் வெளில தெரிகிற மாதிரி இதை தண்ணி தெளித்து விட்டிங்கனாலே வெங்காயத்தால் ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ என்னோடய வீட்டில் இந்த லெஃப்ட் ஓவர் இந்த தக்காளி இது எல்லாத்தையும் நான் வேஸ்ட்டாக வந்து குப்பையிலலாம் போட மாட்டேன். ஒன் சைடு கெட்டு போயிருந்தாலும் அடுத்த சைடு நல்லா இருந்ததுன்னா அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பாயிலான எடுத்து இந்த மாதிரி கார்டனில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் மண் போட்டு இதை மூடி வச்சுடுவேன். கண்டிப்பாக வந்து இது எல்லாமே முளைச்சி வரும். தக்காளி செடி இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக தக்காளி விதையெல்லாம் வந்து நர்சரியில் தான் வாங்கணும், அதில் வச்சா தான் இது முளைக்கும்லாம் கிடையாது. தப்பி கூட இது எல்லாமே வந்து ஸ்ப்ரவுட் ஆகும். ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி என்னோடய கார்டனில் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி இந்த மாதிரி தக்காளி செடியும் வந்திருக்கு. அதில் தக்காளியுமே காய்ச்சிருக்கு. அதாவது எதுவுமே விதையே வாங்காமையே வந்த செடிங்க எல்லாம் கூட இருக்குது என்னோடய கார்டனில். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் தெரியும் கார்டனிங் எப்படி இருக்குன்ட்டு. ஹாப்பி கார்டனிங்.